குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் சூரிய பகவானுக்கு வந்தனம் செய்கின்ற அந்த நாளில், அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ரத சப்தமி. சூரிய பகவான் தனது ரதத்தை வடக்கு நோக்கி திருப்பி செலுத்துகின்ற அந்த ஒரு நாளே ரத சப்தமி என்று அழைக்கப்படுகிறது. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சொன்னதையே திருப்பி நினைக்க வேணாம். இந்த நன்னாளில் கீழ்கண்ட பாடல்களை பாடி சூரிய பகவானின் அருளை பெறுவோம். வேயுறு தோழி திருச்சிற்றம்பலம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருஞான சம்பந்தர் அருளியது. விண்ணார்க்கு மணிமருகில் விரவு முரு சகட்டிரத மிசை யனாகி பன்னார்ந்த மறைமுனிவர் பாணிதரும் பாணி கொண்டு பதுமம் பாத்து தன்னார்த்த மதிநிலவு தாழ் சடையம் புக்கொழிவாள் சயம்பு நாணக் கண்ணார்ந்த பேரொளி கதிரவனை எதிர்பணிந்து கருத்துள் வைப்பாம். பயில்பிறவி. இது சூரியனை தொழுகின்ற ஒரு இது. தூக்கம் தொலைத்து சூரியன் தோன்றினான் ஏக்கம் தவிர்த்தேன் என்று நீ பர இன்னமுது உண்டேன் என்று உந்தீ பர செங்கதிர் தேவன் சிறந்த ஒளிவிளை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தாண்டி நடத்துக என்பதோர் நல்ல மங்களம் வாய்ந்த சுருதி மொழிகொண்டு வாழ்த்தியே. சீலமாய் வாழ சீரருள் புரியும் நாளம் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய் காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடை நேர்மேல் மகா கிரிவலமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரோனே போற்றி. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைகின்ற தாயே போற்றி. அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி. தாயினும் சாலப் பரிந்து சகலவரை அணைப்பாய் போற்றி. தலைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி. தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியை போற்றி. தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி. நானிலம் உள்ள நாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்தால் பாவம் போகும். சட்னி எடுத்து கொடு. நேர்மையானவர்களுக்கு இருட்டிலும் வெளிச்சம் உண்டாகும். இப்போ உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. தை 1லிருந்து இப்பொழுது உங்களுக்கு அந்த ரத சப்தமி என்று மறுநாள் பீஷ்மாஷ்டமி. பீஷ்மருக்கு எல்லாருக்குமே அன்றைக்கு அவருக்கு ஒரு இது கொடுப்பாங்க.
நம்ம எல்லாருமே இந்த உலகமே உனக்கு கொடுக்கும். அவர் வருத்தப்படுறார், தனக்கு குழந்தை இல்லை, யார் நமக்கு அந்த இதெல்லாம் செய்வாங்கன்னு. அப்போ வேதவியாசர் இந்த உலகமே பீஷ்மாஷ்டமின்னு கொண்டாடி உங்களுக்கு அந்த அந்த தர்ப்பணம் அது இது எல்லாமே உனக்கு செய்வாங்க அப்படின்னு யாதவியாசர் கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்றார். அதனால் நாம் திங்கட்கிழமை பீஷ்மாஷ்டமி. பகவத்கீதையை படித்தால் என்ன கிடைக்கும்? பகவத்கீதையை படித்தால் நன்மைகள் பல கிடைக்கும். தட்சனின் என்னதவம் செய்தார்களோ கர்வமுடன் கொடுக்காதே, நல்லவர்களுக்கு வெற்றி. சங்கு சக்கரம் வில்வாள் கதாயுதம் ஆக ஐந்தும் கிருஷ்ணரிடம் எப்போதும் இருக்கும். யமுனா நதிக்கரையில் கிருஷ்ண பகவான் பசுக்களை மேய்க்கச் செல்வார். நதிக்கரையை கண்டதும் நீராடும் எண்ணம் வந்துவிடும். அவர்கிட்ட எப்பொழுதும் பசுக்கள் நிறைந்திருக்கும். அவர் பசுக்கள் சூழதான் இருப்பார். பசுக்கள் இருக்கின்ற இடம் செல்வம் நிறைந்து காணப்படும். தர்மம் செய்யும்போது துன்பம் வருகிறதா? அது இறைவனின் கருணைக்கான அடையாளம். ஆடை, தலைமுடி, பற்களை தூய்மையாக வைத்திரு. விலா எலும்பு போல மென்மையானவள் பெண், அவளுக்கு விட்டுக்கொடு. திருமணத்தை தெரியப்படுத்து, அதை பள்ளிவாசலில் நடத்து. அதாவது அனைவரும் அறிய திருமணத்தை நடத்து. சம்பாதிப்பது நல்ல வழியில் நாம் சம்பாதிக்க வேண்டும். தர்மம் செய்யும்போது துன்பம் வரும், அது இறைவனின் கருணையான உள்ளம். தங்க 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 சாதியா எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அந்த புக் எடு சாமி, தங்க அந்த புக் எடுறா. கொண்டா போ. தண்ணீர், உணவை வீணாக்காதே, பசித்தவருக்கு கொடு. படிப்பு, பணம், அந்தஸ்து என ஆணவம் எதற்கும் வேண்டாம். யாரிடம் வாதம் செய்யாதே, அதிகம் பேசாதே, உன் வேலை கெடும். கேட்டது எல்லாம் உண்மையல்ல, பணத்தின் மீதுள்ள ஆசையே தீமைக்கு காரணம். தர்மம் செய்வதை பிறரிடம் சொல்லாதே, நல்ல மனதுடன் சிறிய செயல் அது பெரிய பலனை தரும். நேர்மையாக இரு, அமைதியாக இரு. அமைதியாக வாழ வேண்டும். ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு, ரொம்ப தட தட தடன்னு ஓடிக்கிட்டு, ரொம்ப இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப நிலைக்காது. பொறுமையாக நிதானமாக இருக்கிறது தான் என்றைக்குமே நிலைக்கும். யாருக்கார் எனக்குமே அதுதான். தண்ணீர், உணவை வீணாக்காதே.
சமாதானம் மூலம் பிரச்சனையை தீர்த்து வை. ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது நிரந்தரம் இல்லை, அமைதியாக இருக்கிறது தான் நிரந்தரம். பொறுமையும் நிதானமும் எல்லாருக்கும் தேவை, எனக்குமே. எல்லாரும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.